இது நாள் வரைக்கும் நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோல ஒரே கதையாகவும் பார்த்துருப்போம், அதே நேரத்தில் 3 கதைகளை சேர்த்து ஒரே ஸ்டோரியாகவும் பார்த்துருப்போம். வேற வேற கதைகளோட ஸ்டோரிகளை ஒரே வீடியோவில் பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரே குடும்பத்தில் நடந்த 3 அமானுஷ்யங்களை பற்றிங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த வேற வேற நபர்களுக்கு நடந்த அமானுஷ்யத்தை பற்றி தான் என்கிட்ட ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதைத்தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புனது கண்மணிங்கிற ஒரு பொண்ணு தான். அவங்களோட வாழ்க்கையில், அதாவது கண்மணியோட அப்பா அம்மாவுக்கு நடந்த ஸ்டோரியை பற்றியும், கண்மணிக்கு நடந்த ஸ்டோரியை பற்றியும், கண்மணியோட அத்தைக்கு நடந்த ஸ்டோரியை பற்றியும் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 3 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டாக கண்மணியோட அப்பா அம்மாவோட ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். கண்மணியோட அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜுங்க. இவங்களோட லவ்வுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு இருந்திருக்குது. 1992ல இருந்து அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 1994ல அவங்க 2 பேரோட வீட்டுக்குமே இந்த விஷயம் தெரிய வருதுங்க. லவ் பண்றாங்க, வேற வேற கேஸ்ட்ல இருக்கிறாங்க, இவங்களை சேர விட மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ கண்மணியோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறாங்க. சேர்த்து வச்சது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் வாழ்றதுக்கு உண்டான ஒரு இடத்தையுமே, அதாவது அவங்க ஏரியா, சென்னையில் எந்த ஏரியான்னு சொல்லி மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால நானும் மென்ஷன் பண்ணல. அந்த டைமில் 1994ல் அந்த சென்னையில் இருக்கிற அந்த இடமே எப்படி இருக்குன்னா, காட்டு பகுதியாக இருக்குமாங்க. ஃபுல்லாகவே இந்த கருவேல மரம், அப்புறம் அங்கங்கே செடி கொடி நிறையா, ஒரு மாதிரி பார்க்குறக்கே அமானுஷ்யமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு, அவங்களோட இடத்த சுத்தபத்தமாக வச்சுக்கணும், அவ்வளோதான் கான்செப்ட்னே வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு வழியாக வீட்டை எதிர்த்துட்டு கண்மணியோட அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க 1994ல். 1994ல் அவங்க குடிபெயர்ந்த இடம், அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய முனீஸ்வரர் கோயில் இருக்குமாங்க. அந்த முனீஸ்வரர் கோயிலை தாண்டி தான் இவங்க வீட்டுக்கே வரணுமா. ஆனால் அந்த இவங்க இருக்கிற இடத்துக்கு பின்னாடி மயானம் ஒன்று இருக்குமாங்க. அங்கே அந்த புணங்களை எரிக்கும் போது ஸ்மெல், புணங்கள்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் நிறைய பேர் புரியணுங்கிறதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். அங்கே இறந்தவங்களோட உடம்பை எரிக்கும் போது ஸ்மெல்லாம் இவங்க ஏரியாவில் கிராஸ் பண்ணி தான் போகுமாங்க. அப்படி இருக்கிற ஒரு ஏரியாவில் கல்யாணமாகி அவங்க இருக்கும்போது கண்மணியோட அம்மா 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அதாவது கண்மணி அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிறாங்க. 1994ல் நவம்பர் மந்த் இவங்க 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. கண்மணி அவங்க அம்மாவும் அப்பாவும் இருந்த வீடோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அது ஒரு 1 RK தானாங்க. தனி வீடு, ஆனால் 1 RK. எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய ஹால் இருக்குமாங்க. ஹால் மட்டும்தான் இருக்கும், அதுலேயே ரெஸ்ட் ரூம் இருக்கும், குளிக்கிறதுக்கு உள்ளேயே இருக்கும் பாத்ரூம். டாய்லெட் போகணும் அப்படின்னா வெளியே தான் இருக்குமா, தனியாக இருக்குமா, வீட்டை விட்டு வெளியே வந்து தான் போகணும். உள்ளுக்குள்ளேயே கிச்சன் மாதிரி ஒரு மேடை மாதிரி இருக்கும், அதில் அவங்க சமைச்சிக்கிறது. இதுதான் உங்களோட வீட்டோட அமைப்புங்க. அவங்க வீட்டோட மெயின் டோர் எப்படி இருக்குன்னா, அப்பெல்லாம் இந்த டபுள் டோர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்பயுமே நிறைய பேர் வீட்டில் இந்த டபுள் டோர் இருக்கலாம். ஒரு உட்டன் டபுள் டோருங்க, 2 பக்கமும் திறக்கிற மாதிரி இருக்கும் தாப்பால் போட்டு. அந்த டோரு கொஞ்சம் வீக்கான டோர் தானாங்க. லைட்டாக காற்றடிச்சாலே ஒரு மாதிரி டம டம டமன்னு ஆடுற மாதிரி இருக்குமா, சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. இவங்க வீட்டுக்கு போனதுலேருந்தே அதில் ரொம்பவே பயந்துருக்குறாங்க. அவங்க அம்மா, கண்மணியோட அம்மா ரொம்பவே பயப்படுவாங்க அந்த சத்தத்துக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் நைட்டு கண்மணியோட அப்பா பீஃப் வாங்கிட்டு வந்திருக்கிறாருங்க. மாட்டு இறைச்சி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. வெளியவே சமைச்சு கடையில் விற்கிற ஒரு மாட்டுக்கறி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அவரும் சாப்பிட்ருக்கிறாரு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அவங்க அம்மாவுக்கும் கொடுத்துருக்கிறாரு. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா படுத்து தூங்கிடுறாங்க. அவங்க வீட்டில் கட்டில் மெத்த இந்த மாதிரி எந்த வசதியுமே கிடையாது. கீழே கட்டாந்தரையில் தான் அழகாக ஒரு பாயை விரித்து, அது சொர்க்கம் தான் நான் சொல்லுவேன், அந்த மாதிரி பாய் விரித்து தான் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களாம். அன்னைக்கு நைட்டு மிட் நைட், என்ன டைம்ங்கிறது அவங்க அம்மாவுக்குமே தெரியலை, இவங்களுமே அதை மென்ஷன் பண்ணலை. நைட்டு ஒரு 1 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் இவங்களோட மெயின் டோர், நான் சொன்னேன் இல்லையா, லைட்டாக காற்றடிச்சாலே ஒரு மாதிரி இந்த மாதிரி சத்தம் கேட்கும். இந்த சத்தம் கண்மணியோட அம்மா காதில் பலமாக கேட்டிருக்குதுங்க. அவங்களால கண்முழிக்க முடியலை. 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு உமன்
ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அவங்க படுத்து தூங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால டக்குன்னு எந்திரிக்கவும் முடியாது இல்லையா? ஏதோ ஒரு சத்தம், காற்று பலமாக அடிக்குது போல, அதான் கதவு ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஆனால் ஒரு 5 நிமிஷமாவே இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. இப்போ கண்மணியோட அம்மாவுக்கு அவங்கள அறியாமலே ஒரு பயம் வருதுங்க. வேர்த்து கொட்டுது. ஒரு கட்டத்துக்கு மேல கண் முழிக்கலாமா வேணாமா பயத்துல, பக்கத்துல தான் அவங்களோட கணவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, இருந்தாலும் அவங்கள அறியாமலே ஒரு பயம் வந்திருக்கு. இந்த டைம் பார்த்து வீட்டுல கரண்ட்டும் இல்லை. அவங்களே இந்த மண்ணெண்ணெய் விளக்குன்னு சொன்னாங்க, ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு மாதிரி இருக்குமா, அதுதான் ஏற்றி வச்சிருக்காங்க. மெழுகுவர்த்தி கூட கிடையாது, இந்த மண்ணெண்ணெய் விளக்குல தான் ஏற்றி வச்சிருக்கிறாங்க வீட்டுக்குள்ள. அந்த ஒரு வெளிச்சத்துல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல டம 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 டமன்னு அடிச்சிட்டு இருந்த கதவு ஓப்பன் ஆகுதுங்க. ஓப்பன் ஆன சத்தம் கேட்டதுமே கண்மணியோட அம்மா இதுக்கு மேல தூங்கணும்னா வேலைக்கு ஆகாது, கண் முழிச்சு யாரும் பாத்திர வேண்டியதுதான். எவனா கொள்ளைக்காரன் எவனா வந்துட்டானா, வீட்டுல ஒன்றும் இல்லை, இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்துட்டு எதனா கணவர் இருக்கிறாரு, வயிற்றுல குழந்தை இருக்கு, எதனா ஆயிருமோன்னு சொல்லிட்டு மெதுவா கண்ணை திறந்து இப்படி படுத்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நேரா படுத்திருக்கிறாங்கன்னா கண்ணை முழிச்சு சைடுக்கா திரும்பி பின்னாடி பார்த்துருக்குறாங்க. பின்னாடி பார்த்தா அந்த கதவு ஓப்பன் ஆகிருக்குது. உள்ள இருக்கிற அந்த மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்துக்கு ஒரு 8 வயசுலேருந்து 9 வயசு இருக்குமாங்க ஒரு குழந்தை கொடூரமா ஒரு மாதிரி இப்போ எரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எரிஞ்சு போன உடம்பு பாதிலே எந்திரிச்சு வந்து நின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு உருவம், ஒரு குழந்தையோட உருவம் வாசல்ல நிக்குது. பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. என்னங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அவங்க ஹஸ்பண்டை எழுப்புறதுக்கு கையை இப்படி திருப்ப போகும்போது அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அங்க வாசல்ல நின்றுட்டு இருந்த அந்த உருவம் எப்படி வந்துச்சுன்னே தெரியலையாங்க. இவங்களோட முடியை பிடிச்சு இழுத்து இருக்குதுங்க. முடியை பிடிச்சு இழுத்து இருக்குது, வெளியே இழுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுது, ஆனா அதால இழுக்க முடியலையாம். இவங்க ரொம்ப ஒரு மாதிரி தடுமாறி இருக்கிறாங்க. அதை தள்ளி விடுறாங்க, அதை என்னென்னமோ பண்றாங்க, அதுல இருந்து அவங்களால வெளியே வர முடியல. அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களை இழுத்துட்டு இருக்கு. எப்படியாவது ரைட் சைடில் தூங்கிட்டு இருக்கிறவங்க கணவரை எழுப்பிடலாம்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனால் அது பிடிச்சு இழுக்கிற ஃபோர்ஸில் அவங்களால திரும்ப முடியல, ரைட் சைடு திரும்ப முடியல. அவ்வளோதான்டா, இன்னைக்கு நம்ம காலி, செத்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களோட லைஃப்லேயே இந்த மாதிரி ஒரு உருவத்தை அவங்க பார்த்ததே கிடையாது. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த நேரத்தில்? கணவர் பக்கத்திலே தான் இருக்கிறாரு, அவரையும் எழுப்ப முடியல, வெளியே இழுத்துட்டு போயிடும், ஒரு கடத்த மேலே வெளியே இழுத்துட்டு போயிடும், நம்ம செத்துருவோம் நினைச்சிட்டு இருக்கும்போது இப்போ அவங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாருமே வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. யாரை பேரை சொல்லி கும்பிட்டாலும் அது விடுற மாதிரி இல்லை, அது ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு அவங்கள இழுத்துக்கிட்டு போறதுல தான் இருக்கு. இப்போ மாரியாத்தா என்னைய காப்பாத்து ஆத்தா, எப்படியாச்சும் என்னை காப்பாத்து ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டி இருக்கிறாங்க. மாரியாத்தா என்னை காப்பாத்துன்னு சொன்ன உடனேமே அந்த உருவம் வந்து அவங்கள விட்டுட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருச்சாங்க. ஆனால் இவங்களுக்கு பயமோ பதட்டமோ இன்னும் குறையல. அந்த இடமே ஒரு மாதிரி இவங்களுக்கு நெகட்டிவா ஃபீல் ஆகுது. வயிற்றுல 3 மாச குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி ஒரு சம்பவத்தை அவங்க நேரடியாக பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? டக்குன்னு அவங்க ஹஸ்பண்டை திரும்பி பார்க்கறதுக்கு அவங்களுக்கு 2 நிமிஷம் இருக்குது. இந்த சம்பவத்திலேருந்து வெளியே வர்றதுக்கே மூச்சு வாங்கிக்கிட்டு அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வர்றதுக்கே 2 நிமிஷம் ஆயிருக்குது. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்காரரை திரும்பி பார்த்துருக்குறாங்க. அவரு தூங்கலை, முழிச்சு தான் இருக்கிறாரு. முழிச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துருக்கிறாராங்க, இப்படியே பார்த்துட்டு இருக்கிறாராம். இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு என்ன தோணும்? ஹஸ்பண்டுக்கு எதனா ஆச்சா, இல்லை இவங்களை விடுற மாதிரி விட்டுட்டு அவரோட உடம்புக்குள்ள போயிருச்சா? இப்படி பல குழப்பத்தோட அவர் பக்கத்துல போயிட்டு வேமா அந்த வயிற்றுல இருக்க குழந்தையோடைய மெதுவா தவழ்ந்து போய் ஏங்க என்னங்க ஆச்சு, எங்க ஒன்றும் ஆகலைன்னு சொல்லும் போது அவரு பெசாம படுத்துட்டாராங்க, எதுவுமே பேசலையாம், அப்படியே படுத்துட்டாராம். இவங்களும் அவர் கூடயே பக்கத்துலேயே அவரை ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாம். எப்படி தூங்குனாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. மெயின் டோரை க்ளோஸும் பண்ணல. காலையில அவங்க ஹஸ்பண்ட் இவங்களுக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டு வரான். எந்திரிச்சிட்டு வேலைக்கு போகாம உட்காந்துருக்கிறாரு. என்னங்க ஆச்சு, ஏங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நைட்டே ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி இருந்தாரு. இவங்களுக்கு ஒரு அமானுஷம் நடந்திருக்குங்கிறனால என்னமோ எதுவும் சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா, நீ எதுக்கு இப்படி பண்ற, ஏன் கதவை லாக் பண்ணாமல் படுத்துட்ட, நைட்டு எதனா அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்னமா பண்ணுறது, நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, இருந்தாலும் வெளியே இருந்து எவனா திருடைங்க எதனா நடந்துச்சுன்னா என்னமா பண்ணுவ, ஒரு 8 வயசு குழந்தை ஆத்மாவா என்னை தலையை பிடிச்சி இழுத்துச்சுங்க அப்படின்னு எதுவுமே ஷேர் பண்ணலையா. இப்போவே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க சொல்லியிருக்கலாம்ல, எங்க நைட் இந்த மாதிரி 8 வயசு குழந்தை வந்துச்சு, என் தலையை பிடிச்சி இழுத்துச்சு, நான் மாரியாத்தான் சொன்னேன்னு என்னை விட்டுட்டு ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க அதை ஷேர் பண்ணலை. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இவங்க கிட்டன்னு இல்லை, காமனாகவே நான் கேட்குறேன் கோஸ்டிஸ் கிட்ட. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது, இந்த கதையில பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நைட் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதை பார்த்துட்டு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க, மாசமா வேற இருக்கிறாங்க. இதை உடனே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம்ல, ஆனால் ஷேர் பண்ணலை. இதே மாதிரி தான் நமக்கு ஒரு 80 கதைகளில்
எனக்கு நடந்துச்சு ஆனால் நான் எங்கள் அண்ணன் கிட்ட ஷேர் பண்ணல, எனக்கு நடந்துச்சு நான் எங்கள் அம்மா கிட்ட ஷேர் பண்ணலன்னு சொல்கிறீங்க. அது ஏன் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க? இப்போ இந்த ஸ்டோரியிலேருந்து நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எதனா ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா, ஒரு அமானுஷம் நடக்குது அப்படின்னா, உங்கள் கூட இருக்கிற நண்பர்கிட்டையோ இல்லை உங்களோட அம்மா அப்பா கிட்டேயோ இல்லை உங்கள் அண்ணன் தம்பிக்கு தங்கச்சிங்க அக்கா கிட்ட சொல்லுங்கள். சொன்னாதான் உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவங்க பயந்துருவாங்க, நாங்கள் பயந்துருவோம், இது நம்ப மாட்டாங்க, நீங்கள் சொல்லி அவங்க நம்பலைன்னா கூட பரவாயில்லைங்க, ஆனால் யார்கிட்டயாச்சும் நீங்கள் சொல்லிடுங்க தயவு செஞ்சு. இந்த ஸ்டோரியிலேருந்து நான் சொல்லிக்கிறேன். இப்போது அவங்க அப்பா கிட்ட கண்மணியோட அம்மா சொல்லலை, ஆனால் அவங்களுக்கு அடுத்து ஒரு 3 நாள் தூக்கமே இல்லையாங்க. நைட்டு காற்றுல ஆடினா கூட அந்த கதவோட சத்தத்தை கேட்டு இவங்க முழிச்சிருவாங்களாம். சரியான தூக்கமே இல்லையா. கண்மணியோட அம்மாவுக்கு இந்த சம்பவம் நடந்தது திங்கக்கிழமை நைட்டுங்க, மிட் நைட்டில். வியாழக்கிழமை ஈவினிங்கா ஒரு 5:30 இருக்குமாங்க. அந்த டைம்ல முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அவங்களும் அவங்க நியர்பைல இருக்கிற நெய்பர்ஹுட் பாட்டியும். இப்போ அந்த பாட்டி கிட்ட ஷேர் பண்றாங்க கண்மணியோட அம்மா. அம்மா, யார்கிட்டையுமே சொல்லாமல் ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குமா, தூக்கம் வர மாட்டேங்குதுமா, அதனால தான் முனீஸ்வரர்கிட்ட வந்தேன், உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் கேட்குறாங்க, என்னம்மா சொல்லுன்னு சொல்ல. உன்னை பார்த்தப்பே எனக்கு தெரிஞ்சது, 3 நாளாக நீ ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரியே இருக்கிற, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னா, இந்த மாதிரி அன்றைக்கி நைட்டு நான் தூங்கிட்டு இருந்தேன், கதவை தட்டின சத்தம் கடிச்சு முழிச்சு பார்த்தா ஒரு 8 வயசு குழந்தை எரிஞ்சு போய் என்னை பிடிச்சி இழுத்துட்டு போச்சு, நான் மாறியாத்தான்னு சொன்னோன்னே அது ஓடிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஷேர் பண்ணதுக்கப்புறமா அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு, மா இதே திங்கக்கிழமை மிட் நைட்டில் என்ன டைம்னு எனக்கு தெரில, என்னோடய பையன், அதாவது அந்த பாட்டியோட பையன் எப்பயுமே திண்ணையில் தான் படுத்து தூங்குவாரான், வெளியே காத்தோட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே தான் படுத்து தூங்குவாரான், அதான் அவரோட ஹேபிட்டான். அவங்களோட வீட்லையுமே வெளியே தான் ரெஸ்ட் ரூம் இருக்குமா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு மிட் நைட்டில் தண்ணி குடிச்சிட்டு படுத்தவருக்கு மேலே உட்காந்து யாரோ ஒருத்தவங்க அமுக்கியிருக்கிறாங்க. கழுத்தெல்லாம் நெரிக்கலை, மேலே உட்காந்து அமுக்கியிருக்கிறாங்க, நெஞ்சை போட்டு அமுக்கியிருக்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி மூச்சே விட முடியலையாம், நெஞ்சு வெளி வந்திருக்குது. நைட்டே அவங்க அம்மாவை அதான் அந்த பாட்டியை கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு, ஆனால் அவரால் கூப்பிட முடியல. அப்போ காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா அவரு நெஞ்சு வலிக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கூட்டு போய் மந்திரிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. மந்திரிச்ச இடத்துலயுமே எதுவுமே சொல்லலை, என்ன நடந்துச்சு எதுனா சொல்லலை. இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எனக்கு யாரோ ஒருத்தவங்க மேலே உட்காந்து அமுக்குற மாதிரி இருந்துச்சு, ஒரு 100-150 கிலோ மேலே உட்காந்து அமுக்குனா எப்படி இருக்கும், நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது மூச்சு விடாத அளவுக்கு அப்படிதான் இருந்திருக்குது. அவருக்கு நெஞ்சில் வலியே வந்திருக்குது அடுத்த நாள். ஸோ இப்போ இந்த பாட்டி சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு புரியுது, கண்மணியோட அம்மாவுக்கு புரியுது, அப்போ நம்ம பார்த்தது உண்மைதான், ஒரு ஹாலசினேஷனோ இல்லை நமக்கு இந்த கற்பனையாக எதனா வந்திருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இருந்த தாட் உடைக்கப்படுதுங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க, எங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு. அதுக்கப்புறமா அவங்க அந்த ஏரியாவை காலி பண்ணிட்டு வேற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டாங்களாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இவங்கள போய் மந்திரிச்சு விட்டு அதுக்கப்புறமா கூட்டு போய் வேற வீட்டில் வச்சிருக்கிறாங்க. இது கண்மணியோட அம்மாவுக்கு கண்மணி 3 மாசம் அவங்க வயிற்றுல இருக்கும்போது நடந்த ஒரு உண்மை சம்பவம். 2வதா நடந்த சம்பவம் கண்மணிக்கு நடந்ததுங்க. கண்மணி பிறந்துடுறாங்க, கண்மணியோட அம்மாவுக்கு கண்மணி பிறந்துடுறாங்க. அவங்களுக்கு பின்னாடியே ஒரு தம்பியும் பிறக்கிறான், அவங்களுக்கு ஒரு தம்பியும் பிறக்கிறான். இவங்க 4 பேரும் கண்மணியோட தம்பி, அவனுக்கு அந்த பையனுக்கு ஒரு 5லேருந்து 6 வயசுக்குள்ள தான் இருக்குமாங்க. கண்மணி இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல அவங்க இருந்த வீடு கிண்டிக்கு பக்கத்துல ஒரு ஏரியா சொன்னாங்க, அங்க 600 ரூபாய் தானாங்க. 600 ரூபாய் தான் அவங்களுக்கு வாடகை. அது ஒரு 1 BHK தனி வீடு தான், ஸ்டாண்ட் அலோன் பில்டிங்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய கேட் இருக்குமாங்க. இந்த கேட்டு அதாவது ரொம்ப ரிச்சான அந்த மாதிரிலாம் கேட்டு கிடையாதுங்க, ஒரு கேட்டு அவ்வளோதான். இந்த ரயில்வே ட்ராக்லலாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு கேட் இருக்குமாங்க. ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃபுல்லாக அந்த கார்டன் ஏரியா மாதிரி இருக்குமாங்க. மண்ணு தான், மணலில் இருக்குமா. அதுக்கு நடுவில் ஒரு வீடு. இந்த வீட்டை சுற்றியுமே பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குமா. ஒரு கோட்ரஸ் வீடு தனியாக ஸ்டாண்டலோன்னு அப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு டைப்புங்க. இவங்களோட வீட்டுக்குள்ள ஒரு ஹாலுக்கு முன்னாடியே மெயின் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெளியே ஒரு சேர் போட்டு எப்பயுமே அவங்க அப்பா அங்கே தான் உட்காந்து டீ குடிக்கிறதா இருக்கட்டும், பேப்பர் படிக்கிறதா இருக்கட்டும், எப்பயுமே அங்கே தான் படிப்பாராங்க. இப்போது ஒரு பெரிய ஹால், அந்த ஹாலை ஒட்டியே கிச்சனுக்குள்ளேயே குளிக்கிற பாத்ரூமாங்க. அதாவது குளிக்க மட்டும் முடியும், அந்த பாத்ரூம் உள்ள இருக்குமா. ரெஸ்ட் ரூம் அஸ் யூசுவல் பேக் சைடில், கொல்லப்புற கதவுக்கு பின்னாடி தான் ரெஸ்ட் ரூம் இருக்குமா. ஒரே ஒரு குட்டி ரூம், ஹாலை விட ரூம் குட்டியாக தான் இருக்குமாங்க. அந்த ரூமில் ஒரு கைத்துக்கட்டில், அந்த கைத்துக்கட்டில் தான் கண்மணியும் அவங்க அம்மாவும் படுத்து தூங்குவாங்க. கீழே அந்த கைத்துக்கட்டில் பக்கத்துலேயே கீழே அவங்களோட அப்பாவும் தம்பியும் படுத்து தூங்குவாங்களாம். இவங்களோட ரூமில் ஒரு ஜன்னல் இருக்குமா. இவங்க கைத்துக்கட்டில் இருக்குதுன்னா, இவங்க படுத்துருக்குறாங்கன்னா இவங்க காலுக்கு நேராக ஒரு விண்டோ இருக்குமாங்க. அந்த விண்டோவில் வெளியே ஒரு ஆஸ்ட்ரே இருக்குமா. இந்த படிகக்கல் மாதிரி ஆஸ்ட்ரேலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிகக்கல் கிடையாது, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கல் மாதிரி இருக்குங்க.
அதுதான் அவங்க அப்பா சிகரெட் அடிக்கிறதுக்காக வச்சிருக்கிற ஆஸ்ட்ரே. அது வெளியே தான் இருக்குமாங்க. இதுதான் கண்மணியோட வீட்டோட அமைப்பு. பொதுவாகவே இந்த அக்கா தம்பிங்களுக்குள்ள சேட்டைகள் அதிகமாக இருக்குங்க. தம்பி என்ன பண்ணா கடுப்பாவாங்கிறது அக்காவுக்கு தெரியும், அக்கா என்ன பண்ணா கடுப்பாவாங்கிறது தம்பிக்கு தெரியும். இதே மாதிரி ஒரு சேட்டை பிடிச்ச பசங்க தான் கண்மணி அவங்க தம்பின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே இருக்கும் அந்த வயசுல. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற கண்மணி ஒரு 6 வயசு இருக்கிற அந்த அவங்களோட தம்பியை எப்ப பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்களுக்கு பிடிக்காதான், அவங்க தம்பிக்கு வந்து அப்படின்னு சொன்னா பிடிக்காதான் கண்மணியோட தம்பிக்கு. ஆனால் இவங்க வேணும்னே என்ன பண்ணுவாங்கன்னா அவனை வம்பிழுக்கிறதுக்காகவே இந்த வார்த்தையை வந்து உச்சி கொட்டிக்கிட்டே இருப்பாங்களாங்க. ஒரு நாள் நைட்டு 8 மணி இருக்குமா. எப்பயுமே 9:30 மணிக்கு தான் கண்மணியோட அப்பா வீட்டுக்கு வருவார் வேலையை முடிச்சுட்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்மணி அவங்களோட தம்பிக்கிட்ட அவங்க ரூமில் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையன் கடுப்பாகி அழுக ஆரம்பிச்சிடுறான். அம்மான்னு கத்திட்டு அழுக ஆரம்பிக்கிறான். கண்மணியோட அம்மா வந்து, மா இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்லியிருக்கிறேன்ல, அதுவும் நைட் நேரத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஏம்மா நைட் நேரத்தில் பண்ணால் என்ன ஆகும்? இல்லைம்மா வேணாம், நான் சொல்ல மாட்டேன், நைட் நேரத்தில் பண்ணனா பேய்ங்கெல்லாம் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கும், நிறைய அமானுஷ்யங்கள்லாம் இருக்கும், அதுங்கெல்லாம் நீ என்ன பண்ணுறியோ அதை அப்படியே திருப்பி பண்ணும் உனக்கு அப்படின்னு உங்களுக்கு பயம் வந்துடுதுங்க. ஏன்னா குழந்தைங்களை பயன்படுத்துறதுக்காக பெரியவங்க எல்லாரும் அஸ்யூசுவல் சொல்கிற வார்த்தை பேய் பூச்சாண்டி வந்துடும், அந்த மாதிரி தான் கண்மணியோட அம்மாவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கண்மணியோட அம்மா இந்த பேய் அமானுஷன் சொன்னதுக்கு அப்புறமா பல வருடங்களுக்கு அப்புறமா அவங்க கண்மணியை வயிற்றுல வச்சிருந்தா அந்த 3 மாச கதை அவங்களுக்கு ஞாபகம் வந்து ஒரு மாதிரி படபடப்பு வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. என்னாச்சுமான்னு சொல்லிட்டு 2 பசங்களும் கேட்கும்போது இல்லைம்மா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தைங்க இருக்கிறனால அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்களாங்க. இது எல்லாத்தையுமே கண்மணியோட அம்மா இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. கண்மணிக்கு இப்போ கல்யாணமாகி அவங்களுக்கு 2 குழந்தைங்களே இருக்கிறாங்க. இப்போது இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா கிட்ட கேட்டப்போ தான் இந்த கதைகள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கான விளக்கங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. இப்போது அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பா வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கியிருக்கிறாங்க. கண்மணி அவங்களோட அந்த கைத்துக்கட்டில் படுத்துருக்குறாங்க. அவங்க அம்மா அவங்களுக்கு பக்கத்தில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. கீழே அவங்க தம்பியும் அப்பாவும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. கொரட்டை சத்தம், அதாவது கண்மணியோட அப்பா எப்பயுமே கொரட்டை விட்டு தூங்குவாராங்க. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாருன்னா அஸ் யூஸ்வல் நல்லா வெளியே போய் உழைச்சிட்டு வர ஆம்பளைங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி கொரட்டை சத்தம் வரத்தான் செய்யும். அந்த மாதிரி கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க டிஸ்டர்ப் ஆகி எந்திரிப்பாங்களாம். எப்பயுமே டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்க மாட்டாங்களாம், பழகிருச்சு எல்லாருக்குமே. இப்போது அன்னைக்கு நைட்டு இந்த தம்பியை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க அம்மா வந்து பேய் அமானுஷன் சொன்னாங்க இல்லையா, அன்னைக்கு நைட்டு இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க. தூக்கமே வராமல் கைத்துக்கட்டில் தலைகீழ படுத்துக்கிட்டு இப்படியே கண்ணை திறந்துக்கிட்டே படுத்து எதையோ யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போது கொரட்டை சத்தத்தோட சேர்த்து இந்த சத்தம் அவங்களோட விண்டோக்கு வெளியே இருந்து வந்துகிட்டு இருக்கு. கண்மணிக்கு ஒரு மாதிரி பயம் வருதுங்க. அவங்க அம்மாவை திரும்பி பார்க்குறாங்க, தலைகீழ படுத்துருக்குறாங்கன்னா குப்புறப்படுத்திருக்கிறாங்கன்னா அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே திரும்பி அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு, கொரட்டை விட்டு அவங்க தம்பியை கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பின்னாடி யாரு இப்படி சொல்றது? இப்போ அவங்க அம்மா சொன்னது கண்மணிக்கு ஞாபகம் வருதுங்க. நீ என்ன பண்றியோ அதையே அந்த பேயும் அமானுஷமும் உனக்கு திருப்பி பண்ணுன்னு சொன்னாங்க இல்லையா. இவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. அம்மாவை எழுப்பலாமா வேணாமா, அப்பாவை எழுப்பலாமா வேணாமா, இல்லைன்னா பேசாம படுத்து தூங்கிடலாமான்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. நல்லா தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆஸ்ட்ரேயை யாரோ ஒருத்தர் வெளியே இருந்து தேய்ச்சா எப்படி சத்தம் வருமோ அந்த மாதிரி தேய்க்கிறாங்களாம். நல்லா கேட்குது இந்த பொண்ணுக்கு. ஆனால் இந்த சத்தம் இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் கேட்குது. அதை எப்படி இவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்கன்னா, அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. சின்னதாக ஒரு சத்தம் கேட்டால் கூட முதல்ல எந்திரிக்கிறது வீட்டில் அம்மா தான். அம்மாவே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு, தம்பியும் தூங்கிட்டு இருக்கிறான். யாரு உச்சி கொட்டினது? இப்போ யாரு வந்து அதை வெளியே நின்றுக்கிட்டு கரகரன்னு தேய்க்கிறது? ஒருவேளை இந்த பக்கத்து வீட்டு அங்கிள் இல்லை பக்கத்து வீட்டு ஆண்டி யாருன்னா வந்து வம்பிழுக்கிறாங்களா? அவங்களுக்கு வேற வேலை இல்லையா? நைட்டு 1 மணி 2 மணிக்கு வந்தா வம்பிழுப்பாங்க. இப்போ கண்மணிக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுதுங்க. அவங்களால அவங்க அம்மாவை எழுப்பாம இருக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அம்மாவை எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்க அம்மாவை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணால பேச முடியலையாங்க. பேசவும் முடியல, அவங்க அம்மாவை எழுப்புறதுக்கு கையை தூக்கவும் முடியல. லைக் இந்த ஸ்லீப்பிங் பேரலைஸ் சொல்லுவாங்க இல்லையா, கை கால்லாம் அசையாம கிடக்கும், ஒரு மாதிரி கண்ணு மட்டும்தான் திறந்துருக்கும், நமக்கு என்ன நடக்குதுங்க நமக்கு தெரியும், ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருந்திருக்குது கண்மணிக்கு.
இந்த சமயத்துல சரி தூங்கிடலாம்டா, பேசாம இது வேணாம், நம்ம காலையில அம்மா கிட்ட சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு கண்ணை மூடி எப்படி தூங்குனாங்கன்னு தெரியலையாங்க, நல்ல தூக்கத்துக்கு போயிடுறாங்க. நல்ல தூக்கத்துக்கு போகும்போது சேரை யாரோ ஒருத்தவங்க வெளியே எட்டி உதைச்சு அது கீழே விழுந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது வெளியே. வீட்டு வாசல்ல இருக்கிற சேரை யாரோ ஒருத்தவங்க எட்டி உதைக்கிறாங்க. இப்ப பயந்து போய் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா மறுபடியும் மயான அமைதியா இருக்கு. வெளியே வந்து அந்த ஆஸ்ட்ரே சவுண்டு கேட்குது, உச்சி கொட்டுற சத்தமும் கேட்குது. மூணு ஒரே ஒன்னு சொன்ன மாதிரி ஒரே சத்தமா கேட்குது. அவங்க அப்பா கொரட்டவில்லை, அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. வேணாம், இதுக்கு மேலே நம்ம முடிச்சிருந்தோம்னா வேலைக்காகுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கண்ணை மூடி எப்படியே தூங்கிருச்சுங்க அந்த பொண்ணு. காலையில் எந்திரிச்சு அவங்க அம்மா கிட்ட சொல்லலாம்னு சொல்லி எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அவங்க அப்பா யூஸ் பண்ணுற அந்த ஆஸ்ட்ரே வெளியே இல்லை, அவங்க அப்பா யூஸ் பண்ணுற அந்த சேரு வெளியே இல்லை. அவங்க அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்த கேட்குறாங்க, அம்மா சேர் எங்கம்மா போச்சு, வெளியே இந்த அப்பாவோட ஆஸ்ட்ரே எங்கம்மா போச்சுன்னா, அது எதுக்கு உனக்கு, பெரிய மனுஷியா நீ, அது ரொம்ப பழசாக இருந்துச்சுல, அதனால தான் அப்பா போடணுன்ட்டு இருந்தாரு, இன்னைக்கு காலையில் தான் ஒரு பழைய பேப்பர் கடைக்காரர் வந்தார், அவர்கிட்ட கொடுத்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போது கண்மணி அன்னைக்கு அதோட விட்டுறாங்க. நைட்டு அவங்களுக்கு நடந்ததை அவங்களும் அவங்க அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ ஷேர் பண்ணலைங்க. ஆக்சுவலாக அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, காலையில் இதுவுமே கண்மணி அவங்க அம்மா கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்மணிக்கு கேட்ட சத்தங்கள் எல்லாமே நிஜம், அவங்க உணர்ந்த உணர்வுகள் எல்லாமே உண்மை. ஏன்னா அடுத்த நாள் காலையில் அவங்களோட சேரு யார் உடைச்சாங்கன்னே தெரியலையாங்க, ஒரு மாதிரி விகாரமாக உடஞ்சி கிடந்துச்சாங்க சேரு. அதே மாதிரி இவங்க வச்சிருக்கிறது கல் மாதிரி இருக்குமா அந்த ஆஸ்ட்ரே, கீழே போட்டால் கூட அந்த படியக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக தான் உடஞ்சி தூள் மாதிரி தான் போகும். அந்த மாதிரி தான் அவங்க அப்பாவே 2-3 தடவை கீழே போட்டுருக்கிறாரு. அதில் லைட்டாக தான் உடஞ்சி போயிருக்குதான். ஆனால் அந்த ஆஸ்ட்ரே ஒரு மாதிரி 4 பீஸாக கொடூரமாக உடைக்கப்பட்டிருந்துச்சாங்க. இது எப்படி நடந்திருக்கும்? அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சான். எவனோ ஆகாத போகாதவன், அவங்க அப்பாவுக்கு பிடிக்காதவன் எவனோ பக்கத்து வீட்டுக்காரனா கூட இருக்கலாம், அவன் தான் வந்து உடச்சி போட்டிருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாங்களாம். எதுக்கு இதெல்லாம் குழந்தைங்க கிட்ட சொல்லிக்கிட்டுன்னு சொல்லி. ஸோ இதோட கண்மணிக்கு நடந்த அந்த உண்மை சம்பவம் அவங்க சொன்னதை நான் உங்ககிட்ட என்னோட நரேஷனில் முடிச்சிட்டேன். 3ஆவதாக நடந்த சம்பவத்துக்கு போகலாமா? கண்மணியோட அப்பாவோட அக்கா, இவங்களுக்கு அத்தை முறை வருங்க. கல்யாணியோட அத்தைக்கு கல்யாணமாகி அவங்க 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமில் ஆவடி பக்கத்தில் ஒரு கிராமம் மாதிரியான ஒரு ஏரியாவில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க அவங்க அத்தை. அங்கே அவங்களோட வீடு எப்படி இருக்குன்னா, ஒரு தனி வீடாங்க. இந்த தனி வீட்டில் மேலே ஒரு போர்ஷன் இருக்குமா மொட்டை மாடியில். அந்த மொட்டை மாடியில் இருக்கிற போர்ஷனில் தான் கண்மணியோட அத்தையும் அவங்க வீட்டுக்காரரும் இருந்திருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற மற்றவங்களாம், இந்த வயசானவங்களாம் கீழே தான் இருப்பாங்களாம், கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருப்பாங்களாம். பாத்ரூம் மேலே வச்சு கட்டலைங்க, டாய்லெட் வந்து கீழே தான் வந்து போகணுமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு 12:30 மணி இருக்குமாங்க, மிட் நைட் ஒரு 12:30 மணிக்கு கண்மணியோட அத்தைக்கு முழிப்பு வந்திருக்குது. முழிப்பு வந்ததும் அவங்க எந்திரிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லி மேலேருந்து இறங்கி கீழே நடந்து வந்திருக்கிறாங்க. கீழே நடந்து வந்தவங்க மறுபடியும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு மேலே நடந்து போயிட்டு இருக்கும், ஸ்டெப்ஸில் தான் மேலே ஏறி போயிட்டு இருக்கும்போது அவங்க மட்டும்தான் போகிறாங்க. நைட்டு 12:30லேருந்து 1 மணிக்குள்ளே நடக்குது இந்த சம்பவம். கிராமம் மாதிரியான ஏரியாங்கிறனால மயான அமைதியாக இருக்குது. இந்த தவளைங்க கத்துற சத்தம், பூச்சி சத்தம் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி கேட்டுட்டு இருக்கு. இந்த சத்தத்தோட சேர்த்து இவங்களுக்கு பின்னாடி இவங்களோட சேர்ந்து யாரோ ஒருத்தவங்க மேலே ஏறி வர சத்தம் கேட்டிருக்குதுங்க. இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்து வராங்க. இந்த கொலுசு சத்தமோ இல்லை மூச்சு விடுற சத்தமோலாம் கிடையாது, உணர்வு. நம்ம இப்போ நடந்து போகிறோம், ஒரு அமைதியான இடத்துல நடந்து போகிறோம்னா நமக்கு பின்னாடி யாருன்னா நடந்து வந்தாங்கன்னா நமக்கு அது உணர முடியும், நமக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்து வராங்கங்கிறத. அதே மாதிரி தான் கண்மணியோட அத்தைக்கும் நடந்திருக்குது. பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்து வராங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி அந்த பனிக்காலத்துலையும் வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. என்னடா அது, பின்னாடி யாரோ ஒருத்தர் வர மாதிரியே இருக்குது, பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக ஏறி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மெதுவாக நடந்தவங்க, அந்த மாசமாக இருக்கிற பொண்ணு வேகமாக நடந்து ஓடுறாங்க. மேலே ஓடி போயிட்டு வேகமாக மெயின் டோரை லாக் பண்ணிவிட்டு உள்ள ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா இவங்க அந்த தாண்டி வந்தாங்க இல்லையா, இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து மேலே ஏறின உடனே இவங்க மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேட் இருக்குமா. அந்த கேட்டுக்கு வெளியே ஒரு கருப்பு உருவம் ஒரு மாதிரி நின்று பார்த்துக்கிட்டு இருக்குதாங்க. இவங்களே பார்த்துக்கிட்டு இருக்குதான். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா. வீட்டில் அவங்களோட ஹஸ்பண்டும் கிடையாது. கீழே போய் அவங்க பெரியவங்களை கூப்பிடலான்னு பார்த்தா அதுக்கும் வசதி இல்லை. கத்துனா இது ஒருவேளை வந்து பிடிச்சி தன்னோட குழந்தை எதனா பண்ணிருச்சுன்னா, இல்லை இவங்களை எதனா ஒன்று பண்ணிருச்சுன்னா ஆக மொத்தம் பாதிக்க போகிறது குழந்தை தான். அதனால வாயை கப்சுப்புன்னு மூடிட்டு சாமி ரூம்ல இந்த திருநீர் குங்குமத்தெல்லாம் எடுத்து பூசிக்கிட்டு பெட்ல போய் படுத்து அவங்களோட இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டே கண்ணு மூடிட்டு படுத்துருக்குறாங்க. ஒரு 5 நிமிஷம் அசந்து அப்படியே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போற நேரத்துல ஒரு சத்தம். வீட்டுக்கு வெளியே நின்று அந்த கருப்பு உருவம்
இப்போ இவங்களோட விண்டோ வழியா உள்ள வருதாங்க. லிட்ரலி இவங்க கண்ணு முன்னாடி பாக்குறாங்க அந்த கருப்பு உருவம் இவங்களுக்கு மேல, அதாவது அந்த விண்டோ வழியா வந்து மெதுவா அப்படியே மூவ் ஆகி இவங்களுக்கு மேல ஏறி வருதாங்க. அப்படியே இவங்க கால் வழியா அப்படியே ஊர்ந்து வருதான். இவங்களால கத்தவும் முடியல, ஒரு மாதிரி கை கால்லாம் புல்லரிக்குது, ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுது, படபடக்குது, ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி அவ்வளவுதான் இன்னைக்கு என்ன போதும் தெரியலேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி பயந்த சூழ்நிலையில இருக்கும்போது அது மெதுவா அவங்க கிட்டக்க வந்து அவங்களோட வயிறு இருக்கு இல்லையா, அந்த 5 to 6 மாசம் பிரெக்னன்ட் ஆன வயிறை நக்கிட்டு போயிருக்குங்க. அவங்களோட வயிற்றுல லிக் பண்ணி இருக்குது அந்த கருப்பு உருவம். லிக் பண்ணிட்டு போயிடுச்சான், சிரிச்சிட்டு ஒரு மாதிரி கொடூரமா சிரிச்சிட்டு அங்கிருந்து மறைஞ்சிருச்சான். இவங்க இப்ப கத்திருக்கிறாங்க, அலறி அடிச்சு கத்திருக்கிறாங்க. இவங்க கத்துல கீழே இருந்த பெரியவங்க மட்டும் இல்லைங்க, அந்த ஏரியால இருக்கிற எல்லா வீட்டுக்காரங்க, பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ்ல இருந்து எல்லாருமே என்னமோ எதுன்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லயும் லைட்டை போட்டு 1:30 மணிக்கு அதாவது மிட் நைட் 1:30 மணிக்கு எல்லாருமே வந்து பார்த்துருக்குறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லி பார்த்தா இவங்க ஒரு மாதிரி அலறி அடிச்சு கத்திக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. கதவையே ஓப்பன் பண்ண வரல, பயப்படுறாங்களாம். வெளியே நிக்கிற இவங்க ஆட்களை பார்த்தே பயப்படுறாங்களாம், கத்திக்கிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல கதவை உடைச்சிட்டு தான் எல்லாருமே உள்ளே வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களோட வீட்டுக்காரர் வந்துடுறாரு. அன்னைக்கு காலையிலேயே, அதாவது ஒரு 4 மணி நேரத்தில் விடிஞ்சிருது. அங்கே இருக்கிற கோடாங்கி ஒருத்தட்ட கூட்டு போய் மந்திரிச்சிருக்கிறாங்க. அப்படியே அவங்களுக்கு சரியாகல, ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி இருந்திருக்கிறாங்க. ரொம்ப அதுலேருந்து அவங்களால வெளியே வரவே முடியலையாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறமா தர்கா கூட்டு போயிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெளியே ஒரு இடம் சொல்றாங்க, இந்த இடத்துக்கு போங்க கண்டிப்பா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த சொல்றாங்க. அங்க போறதுக்காக ட்ரெயின்ல கிளம்பி இருக்கிறாங்க. ட்ரெயினில் ஏறி கிளம்ப போகும்போதும் இவங்க வந்து மூஞ்சிலாம் ஒரு மாதிரி ரொம்ப தூக்கம் இல்லாமல், ஒரு மாதிரி ரொம்ப சோர்வடைஞ்சு, ஒரு மாதிரி ஏண்டா வாழ்கிறோம் செத்துடலாமாங்கிற ஒரு ஸ்டேஜில் இருந்திருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான் ட்ரெயினில் ஏறி உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு வலி வந்திருக்குது. அதாவது ட்ரெயின் மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வலி வந்திருக்குது. அவங்க ட்ரெயினில் வந்து உட்காரும் போதும் வலி வந்திருக்குது. வலிக்குதுங்க, ரொம்ப வலிக்குதுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றும் ஆகாதுமா, பார்த்துக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கிறாரு. ட்ரெயின் மூவ் ஆனதுக்கப்புறமா ரொம்ப வலி வந்து 5 மாத குழந்தை அபார்ட் ஆகி ட்ரெயின்லேயே, பாத்ரூம் போகிறதுக்குள்ளே ட்ரெயின்லேயே வெளியே வந்து விழுந்திருக்குதுங்க. கேட்கும் போதே ஒரு மாதிரி கொடூரமாக இருந்துச்சு எனக்கு. எப்படிங்க இருக்கும் அவங்க அத்தைக்கு? ட்ரெயின்லேயே அபார்ட் ஆகி அந்த குழந்தை அவங்க கண்ணு முன்னாடி வெளியே வந்து விழுந்திருக்குது. அந்த பாதி வளர்ச்சி அடைஞ்ச அந்த ஒரு குழந்தை. ஸோ இதுக்கப்புறமா அவங்க அத்தை அதுலேருந்து வெளியவே வரலை. ஒரு 2-3 வருஷமாகவே ரொம்ப மனசை உடைஞ்சி ரொம்பவே ஒரு மாதிரி தற்கொலை பண்ணிக்க போகிற ரேஞ்சிலெலாம் இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கதையில் ஒரு பொண்ணு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்களோ அதே மாதிரியே இவங்க அத்தையும் ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருந்திருக்குது. பெங்களூர் ஸ்டோரி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதே மாதிரியே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க. 2 வருஷத்தில் இவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்குது. அதுக்கப்புறமா இப்போ அவங்க அத்தைக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்களாம். அவங்களோட லைஃப் சந்தோஷமாக கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதோட அவங்க சொன்ன 3 கதையும் முடிஞ்சிருச்சு. அவங்களோட பேர் கண்மணி கிடையாது, அது நான் வச்ச புனைப்பேர் தான். அவங்களோட எந்த டீட்டெயிலுமே வந்து ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் ஷேர் பண்ணலை. இந்த ஸ்டோரியிலேருந்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி பெங்களூர் ஸ்டோரியிலுமே நான் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, உங்களுக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைலாம் வருது அப்படின்னா நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. தற்கொலை என்றைக்குமே தீர்வாகாது. சூசைட்ங்கிறது ஒரு கோழைகள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் நம்ம ஸ்டோரியெல்லாம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க. அந்த பெங்களூர் ஸ்டோரியுமே அனுப்பிவிடுங்க. இந்த பொண்ணுங்களை விட நீங்கள் ஒன்றும் பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க போகிறது கிடையாது. ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே நீங்கள் இந்த சூசைட்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுக்காதீங்க. அந்த ஒரு ஆயுதத்தை மட்டும் கையில் எடுக்காதீங்க. அது ஆயுதமே கிடையாது. நீங்கள் கேட்டால் கோழைகளோட அது வேணாம். அதை பற்றி இதுக்கு மேலே பேச வேணாம். ஸ்ட்ராங்காக இருங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஹோப், அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த கதை இதோட முடியுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா அமானுஷங்கள் நடந்திருக்கு, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்குறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் சொல்லிட்டு தனியாக இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 2000-3000 கதை வந்துருச்சுங்க என்னோட பிரபாகரன் அஃபிஷியலில். அது சிலது ரெக்வஸ்ட்டில் போய் விழுந்துருது. நம்ம பார்த்து இப்போ தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பின ஸ்டோரியெலாம் வரிசையாக பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால் புதுசாக அனுப்புகிறவங்க மிஸ்டர் பிரபாகரன் சொல்லிட்டு சேனல் இருக்கும், நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். குலதெய்வத்தை கும்பிட்றாங்க, அவங்களோட இஷ்ட தெய்வத்தை வேண்டுறாங்க. எல்லா சரி போ, வெளியே போனா போயிரு, அப்படியே போ, உட்காரு, போ உட்காந்துக்க போ. சரியா, போயா. சரி, இல்லை அவர் தான்ப்பா அப்படிதான்ப்பா பண்ணிட்டு இருப்பாருங்கிட்டாங்க. நீ வரியா உள்ள? சரி எழுது, நான் பார்த்துக்கிறேன். போ அம்மா கூட எழுதுறியா? போய் போ. அங்கே அமைதியாக தான்ப்பா இருக்கிறாரு. திடீர்னு இப்போ எந்திரிச்சு வந்தார். கதவை சாத்தி திறந்து வம்புழுக்கணும்ல. என்னடா ப்ளூ பர்ஷே இல்லாமல் போகிறீங்க அப்படின்ட்டு வந்திருப்பாரு. இந்தா போ. அமைதியாக கேட்டு அமைதியாக அவரங்க இங்கே பார்க்குறாரு. அவர் வந்து அந்த ஃபோனை வச்சு யாருக்கும் ஃபோனு காதில் வச்சு பேசுறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, விளாண்டுட்டு இருக்கிறாரு ஃபோனை வச்சு. அமைதியாக இருக்கியா? அப்போ வா உட்காரு, ஒழுங்கா உட்காரு, வா போ உட்காந்துக்கோ.